Jayashree, one of the directors at Oldest Gold Store. I joined my husband Prithviraj a little late after he started Oldest Gold Store. He started and then he would request me that instead of you going out to work, you can join me to do this thing. And then I was like a little wary of putting all eggs into one basket, and I would tell him, no, let me first think about it, because it was like a experimental thing that we started when we started this. It was a new concept. எங்களுக்கு தெரியாது இது எப்படி எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ பேர் வருவாங்க, ஒன்றுமே தெரியாது. பட் எனிவே பேக் ஆஃப் மை மைண்ட் நான் அவருக்கு ஐ செட் ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு வி வில் டிசைட்னு சொல்லிட்டேன். அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஆச்சு அவர் ஃபுல்லாக என்னை கன்வின்ஸ் பண்ணி. தென் ஐ குவிட் மை ஜாப் அண்ட் ஐ ஜாயின்டு. ஜாயின் பண்ண புதுசில் வி ஸ்டார்டட் ஆஃப் வித் ஒன்லி மெயினாக டைப்பர்ஸ் டெலிவரி தான் ஆரம்பித்தோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வி க்ரூ. ஏர்லியர் ஸ்டேஜஸில் வி டிடன்ட் ஹாவ் எனிபடி, நானும் இவர் மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் ஒரு டெலிவரிக்கெல்லாம் இவரே போவார், என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் பிருத்விராஜ் அவரே போவார். ஸோ ஒரு ரேப்போ பில்ட் ஆச்சு, ஒரு கஸ்டமர்கிட்டையும் ஒரு ரேப்போ பில்ட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது தான் தேர் வாஸ் ஒன் கஸ்டமர் இன் திருவான்மூரில், ஓல்ட் லேடி, எல்டர்லி லேடி, தனியாக இருக்காங்க, வீட்டில் யாருமே கிடையாது. அவங்க இன்ஃபேக்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஏடிஎம் கார்டை கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரொவிஷன் கடையில் அவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அவருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா அவர் ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்களுக்கு, அவருக்கு ஃபோன் பண்ணி எப்பா எனக்கு காசு வேணும், கொஞ்சம் எடுத்து கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கேஷ் எடுத்து தருவார். அவங்க க்ரில்லை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, யாரையும் உள்ள விட மாட்டாங்க. பிருத்விராஜ் ஃபோனாக மட்டும்தான் திறந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஆஸ் வி க்ரூ, நாங்கள் ஒரு டெலிவரி பர்சனை வச்சு அவர் அனுப்பிச்சப்போ ஷி ரெஃப்யூஸ்ட். ஷி செட் வேணாம் எனக்கு வேறு யாரும் வரக்கூடாது, பிருத்விராஜே வரணும், அப்போ தான் நான் உள்ளே ஏற்றி டைப்பர் வாங்கிக்குவேன். அப்போ தட் வாஸ் த ரிலேஷன்ஷிப். ஒரு கஸ்டமர்கிட்டையும் வி ஹேட் உட்காந்து பேசி, இட் வாஸ் லைக் இனவே எங்களுக்கு வி ஹேட் லாட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். அந்த எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் இட் had turned into so much that we used to be overwhelmed with so many people coming and saying, வயசானவங்களுக்குன்னு உங்களுக்கு பண்ணணும்னு தோணிச்சே, அதுவும் ஒரு பெரிய விஷயம். நிறைய பேர் they would walk into our store to check out, அப்படி என்ன வச்சுருக்கீங்க எங்களுக்காகன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் our customers they used to act like our salesperson and they used to explain the products. அவங்க இருந்தாங்கன்னா புதுசாக ஒரு கஸ்டமர் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன், இது ரொம்ப நல்லாயிருக்கும், இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஆர் பிஸ்னஸ் குரூ. அப்படியே ஸ்லோலி வி காட் அ பர்சன். ஸோ there was one person who used to manage the sales with the people, but we were always out there talking to our customers and everything. And then we realized that கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இந்த இதை பற்றின. ஸோ லோக்கல் பேப்பர்ஸில் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்தோம். அடியா டைம்ஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். அப்படி நிறைய பேர் கூப்பிட்டுட்டு வரவங்க தான் இருந்தாங்க. The name Oldest Gold, any specific reason for that? How did this come up? The name was given by Mr. Prithvi. When he first came and told me, why not we name it Oldest Gold? I said fine. But when we started in the beginning, பேர் வரும் Oldest Goldன்னு மட்டும்தான் இருந்துச்சு. பட் அப்புறம் ஒவ்வொரு பீரியட் நாங்கள் ஒருத்தர் என்ன இது பழைய பொருள் வைக்கிறீங்களா, இல்லை சம் ஆன்டிக் ஐட்டம்ஸா, இல்லை ஓல்டு டிவி ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி வைக்கிறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சதும் தென் வி ஆடட் Oldest Gold ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு டேக் லைனும் போட்டுட்டோம், ஸ்டோர் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்லிட்டு. அப்படி வந்ததில் தான் ஐ ரிமெம்பர் ஒன் டைம் ஒன் ஆட்டோ பர்சன் கேம் டு ட்ராப் ஒன் ஆஃப் ஆர் கஸ்டமர்ஸ் அண்ட் தென் ஹி கேம் அண்ட் லுக்ட் அட் த போர்டு பார்த்துட்டு சாரை பார்த்துட்டு, சார் எனக்கு பேர் அப்படியே நெஞ்சில் நின்று போச்சு சார், எனக்கு மறக்கவே முடியாது அப்படின்னாரு. ஸோ தட் டே இன்ஃபேக்ட் ஹி ஃபெல் வேலிடேட்டட் தட் இட்ஸ் அ வெரி குட் நேம் தட் வி ஹவ் கிவன் டு த ஸ்டோர்னு சொல்லிட்டு. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ கெப்ட் சேயிங், ஏன் இந்த மாதிரி ஒரு பேரை வச்சிங்க, Oldest Gold ஸ்டோர்னு பழசாக வைக்கிறீங்க, இந்த மாதிரி கேட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பட் அதே சமயத்தில் நிறைய பேர் they said it's a very good name. So we thought fine, it is very good, so let us just hold on to it. So உங்களுடைய ரோல், நீங்கள் how do you help your husband in the whole business? I manage the finances of the company
I'm not a accountant or anything, but by over a period of experience, what I can manage finance. So I've started dealing with all the suppliers and all those things, and the payments and the bank details and everything. So we try to keep our records straight. I've been helping out with that, and anything relating to finance comes to me. So that's how I started managing and getting into this thing here. So with regard to your earlier work and now what you're doing, you said in fact you were very reluctant to come on board, but once you came on board, now what is your experience? How do you feel about it? Do you have any regrets now? I don't have any regrets joining here. I was earlier in the software industry too. I was more on the technical side, and it was a very high pressure job. So fine, when he also told me that why don't you instead of putting all that effort into some other company, when you put some effort here, then it will definitely bring out good results for us. So I joined him, and I don't have any regrets about joining here. A lot of time you feel happy that you're able to do something, but yes, of course, our business can do much better. We were doing better, and that's when this whole pandemic happened, and now we are slowly coming out of it. But with God's grace, we were able to manage even during the pandemic. We have also started thinking on different lines now. Earlier we were only into retail. இப்போ we are thinking that we should also do something different. How to stay in the market. ஏன்னா நாங்கள் ஆரம்பித்த புதுசில் நாங்கள் ஒருத்தர் தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் சின்னதாக கடை வந்திருக்கு, நிறைய சின்ன கடை வந்திருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் ஓல்டஸ்ட் கோல்டுக்கும் மற்ற கடைக்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ இந்த பொருளெல்லாம் கிடைக்கும், வேறு ஒரு இடத்துலையும் கிடைக்கும். இப்போ கேட்டிங்கன்னா டயப்பர்ஸ் ஒரு ஃபார்மசியில் கிடைக்கும், இந்த கமோட் சேர்ஸ், வீல் சேர்ஸ் இதெல்லாம் சர்ஜிக்கல் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். பட் அங்கெல்லாம் போகிறதா இருந்தால் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு கரெக்டாக தெரியணும். நீங்கள் அங்கே போய்ட்டு என்கிட்ட அவங்ககிட்ட எனக்கு இந்த டைப்பர் வேணும், இந்த சைஸில் வேணும், அது சொல்லணும். உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சால் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அவங்க உங்களால் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது அவங்களுக்கு. தே டோன்ட் ஹேவ் த டைம் டு எக்ஸ்பிளைன். பட் எங்கள் ஸ்டோரில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, உட்காந்து தே கேன் டெல் அஸ் என்ன ப்ராப்ளம், நாங்கள் கேட்டு அவங்களோட என்ன தேவைன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் தென் வி டெல் தெம். இன்ஃபேக்ட் முதல்ல ஆரம்பித்த புதுசு நிறைய பேருக்கு இந்த மாதிரி டைப்பர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. பேண்டி டைப் டைப்பர் இருக்குது, இல்லை ஸ்டிக்கிங் டைப் டைப்பர் இருக்குது. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதுவே லாட் ஆஃப் பீப்புள் லாஸ்ட் இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இப்படி இருக்கான்னு கேட்குறவங்க இருக்காங்க, சைஸ் தெரியாதவங்க இருக்காங்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் கேட்டு புரிஞ்சு அவங்களுக்கு we give them the right advice. Apart from diapers, we also have something called pads, which is used for light incontinence. இந்த யூரின் இன்கான்டினன்ஸ் பற்றி பேட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு ரைட்டப் வந்துச்சு பேப்பரில். they didn't have our address. பட் ஆனால் அவங்க சொன்னது பேப்பரில் இந்த ஸ்டோர் நியர் அடியார், நாங்கள் அந்த டைமில் பத்மநாப நகரில் இருந்தோம். அவங்க நியர் பெஸ் நகர் அங்கேன்னு போட்டிருந்தாங்க. அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி பக்கத்தில் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. there was one ஒரு எல்டர்லி பர்சன், ஒரு லேடி, அவங்க அந்த கட்டிங் எடுத்துகிட்டு அவன் நடந்து அந்த ரோடு ஃபுல்லாக நடந்து தேடி கண்டுபிடிச்சி வந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்களுக்கு லைட்டாக யூரின் லீக்கேஜ் ஆகிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அது படித்தப்போ ஷி வாஸ் லைக், ஐயோ இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னே தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 hours தேடிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஷி கேம் அண்ட் பாட். ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ். அந்த இதெல்லாம் இப்போ லாட் ஆஃப் பீப்புள் நோ. இப்போ கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியுது அந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் இருக்கிறது. So that's one big thing that we do have. அப்புறம் we have customers there நிறைய பேர் we do deliveries. நிறைய old people are alone, அவங்களால வாங்க முடியாது. So what we do is எங்களோட all the consumables like diapers, wipes, இந்த மாதிரி சங்கதிலாம் நாங்கள் we deliver in and around our place. We deliver free of cost. எனிதிங் பெருசாக ஒரு ஐட்டம் இருந்ததுன்னா அதுக்கு மாத்திரம் we charge some delivery charges. Otherwise we deliver across. மோஸ்ட் ஆஃபன் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், எல்லாருமே ஓல்ட் பீப்புள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு பேர் சொல்ல மாட்டாங்க, ஃபோன் நம்பர் சொல்ல மாட்டாங்க, எந்த ஏரியா சொல்ல மாட்டாங்க. இந்த கால் கூப்பிட்டுட்டு அம்மா போன தடவை அனுப்பிச்சிங்கல்ல அதை அப்படியே அனுப்பிச்சிடுங்கன்னுவாங்க. அண்ட் தே திங்க் தட் உங்களுக்கு தெரியணும், அவங்க வாய்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும்.
இப்படி தான். அப்போ நாங்கள் வந்து எங்கள் பீப்புள் ஹூ ஒர்க் வித் அஸ் ஆல்சோ ஹவ் காட் யூஸ் டு தெம். ஸோ அவங்களே வந்து எஸ் மேடம் தெரியும். சில டைமில் ஃபோன் நம்பர் கேட்டாங்கன்னா சம் பீப்புள் கெட் வெரி ஆங்க்ரி. எவ்வளோ முறை நான் சொல்கிறது அப்படிம்பாங்க. அதனால் பார்த்துட்டு இவங்க தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்துட்டு, தட்ஸ் ஹவு ஆர் ரிலேஷன்ஷிப் வித் ஆர் கஸ்டமர்ஸ். தே ஜஸ்ட் கால் அண்ட் சே யூஷுவல் ஆர்டர்மா அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. வி ஷுட் பி குவிக் டு ஆஸ்க் தட். அவ்வளோ that's the level of this thing that we have with our customers. Then we have customers across online. We have delivered throughout India also, and then outside the city, one time I think we had a customer somewhere in Mahabalipuram where they don't have any other facility to transfer payment to us, and we didn't have a facility to collect cash either. பட் ஆனால் அவங்களுக்கு அது ப்ராடக்ட் வேணும். என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது Mr. Prithviraj suggested, why don't we do he spoke to the customer and said, can you do a money order? And she said, yes, we can do a money order, and they started sending us money order. So we were servicing that customer for almost 3-4 years. They would just send us the money order and we would. But the very interesting thing with our clientele is எல்லாருமே old people. எங்ககிட்ட there is no instance of any bad payments, bounce checks இல்லை bad payments அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இஃப் அட் ஆல் ஏதோ 1-2 செக் ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா இட் பி பிகாஸ் அவங்களோட கையெழுத்து வந்து கொஞ்சம் வயசாக போட முடியாது, கஷ்டமாக இருக்குமே தவிர மற்றபடி we've given எல்லாருக்குமே செக்கு வந்து எங்களுக்கு செக்கு கிளியரானால் தான் பேமெண்ட் அப்படிலாம் கிடையாது. we've given it to them. But they are happy. But now நிறைய changes have happened. Now people pay GPay பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் there are certain customers who can't do all that, but we go and deliver or we try and get cash from them wherever we go. அப்படி இருக்கும்போது lot of there need to be a exposure about எங்கள் ஸ்டோரை பற்றி எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாத்திரம் போதாது, ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு we started doing small workshops. என்ன பண்ணுவோன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் ரெலவெண்ட் டு த எல்டர்லி எடுத்துட்டு, இப்போது முதல் ஒர்க் ஷாப் ஐ திங்க் we had on ஆர்த்ரைட்டிஸை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு டாக்டர் வச்சு அவங்க பேசினாங்க. அப்புறம் ஒரு பர்சன் taught yoga for elderly so that they can help with the problems. அப்போ வந்து it was a small place. அந்த டைமில் பத்மநாப நகர் தான் வச்சுருந்தோம். அந்த சின்ன இடத்துல we had about I think 15-16 people who came and attended. அந்த ஒர்க் ஷாப்போட we used to just give them some small snack, அந்த மாதிரி ஏதாவது டீ காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு they used to be very happy. ஏன்னா வந்து கேள்வி கேட்டுட்டு அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா அதெல்லாம் they were able to resolve those issues. அந்த மாதிரி ஒர்க் ஷாப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் பண்ணியிருக்கோம். ஆல்வேஸ் இட் வில் பி லைக் ஒன் எக்ஸ்பர்ட் பர்சன் வில் டாக். அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டும் வச்சுருவோம் அதே ஒர்க் ஷாப் இதுலேயே. வி யூஸ் டு ஹாவ் மியூசிக் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஸோ தட் பழைய பாட்டு ரெட்ரோ பாட்டெலாம் தே யூஸ் டு என்ஜாய். அதில் வி ஹேட் மியூசிக் ட்ரூப் கம்மிங் அண்ட் சிங்கிங் ஃபார் தெம். அப்புறம் ரெட்ரோ குவிஸ்னு ஒன்று நடத்துவோம். அவங்களுக்கு வந்து இந்த பழைய இதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுனால anything related to old thing, it can be a movie, it can be an advertisement, or it can be a brand. அது வந்து டிவியில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம். அதை காமிச்சிட்டு they'll all be very happy. வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ தேர் ஆல் லைவ்லி அண்ட் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். அதனால ஒர்க் ஷாப்னா லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் டு கம். வி யூஸ் டு டூ தட் not very regularly, but still we've done quite a few workshops to bring out some exposure about our store. உங்களோட various customer experiences, how did you reach out during this pandemic and other floods and அதுமோதெல்லாம்? We have tried our best not to stop our delivery because ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வந்து அவங்க கன்சியூமபிள் டயப்பர்ஸுங்கிறது வந்து அவங்களால they cannot be without using that. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட நம்ம டெலிவரி பண்ணலைன்னா it will get into a lot of issues with them. அதனால என்ன ஆச்சுன்னா நாங்கள் ஃப்ளட் டைமில் கூட we came. ஒரு நாள் எங்களால் வர முடியல, பட் அதர்வைஸ் இந்த தண்ணியாக இருந்தாலும் we came. நாங்கள் பீப்புள் couldn't come. நானும் என் ஹஸ்பண்ட் பிருத்வியும் வந்து காரில் பீப்புள் கால் அஸ் எங்களை கூப்பிடுறதே வச்சு நாங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு
எல்லாரோட டெலிவரியும் ஒன்றா எடுத்து காரில் போட்டுட்டு வி வெண்ட் ஆல் தி வே ஒன்று ஒன்றா போய் அடியார், பெசன்ட் நகர், மந்தவெளி, மயிலாப்பூர்லாம் போய் டெலிவர் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். அண்ட் இன்ஃபேக்ட் நாங்கள் டெலிவர் பண்ண போகும்போது காலையில் ஒரு 11 o'clock ஆரம்பித்தோம். தேர் ஆர் பிளேசஸ் வேறு நாங்கள் மதியானம் லஞ்ச் டைமில் போகும்போது தே வுட் ஃபோர்ஸ் அஸ் ஓகே ஹேவ் லஞ்ச் அண்ட் கோ. But we could not stop, but we continued to deliver. During flood or even during Varda, that cyclone time also, we went around delivering to people. Except பெருசா எதுவும் பெரிய ப்ராடக்ட் எல்லாம் டெலிவர் பண்ண முடியல, but the basic necessary products we ensured that we deliver. In fact, even during in the pandemic timeல கோவிட் கூட ஆரம்பத்தில் லாக்டவுன் டைமில் கூட we've come every day, we've come. நாங்கள் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வி கோ அண்ட் டெலிவர். நிறைய இடத்துல வந்து வி வர் நாட் அலவுட் பியாண்ட் த செக்யூரிட்டி, பியாண்ட் வி வர் நாட் அலவுட், பட் வி வுட் லீவ் இட் தேர். வெளியில் வச்சுட்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வெளியில் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து எடுத்துங்க, அவங்க அப்புறமா பேமெண்ட் பண்ணிக்குவாங்க. தட் வாஸ் நாட் அன் இஷ்யூ. அண்ட் ரோட்டில் ஐ ரிமெம்பர் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, நாட் அ சோல் ஆன் த ரோட். நாங்கள் வென் வி யூஸ் டு ட்ராவல் ஃப்ரம் அவர் ஹவுஸ் ஆல் தி வே ஃப்ரம் கிண்டி டு அடியார் ஆர் கிண்டி டு அண்ணாநகர், யாருமே இருக்க மாட்டாங்க எக்ஸப்ட் நடுவில் போலீஸ் செக் போஸ்ட்டை தவிர வேறு ஆளே இருக்காது. பட் when we explained to the police or whatever that this is the thing that we are doing, and they would allow us, we didn't have any problem at all. So we continue to deliver to old people because we thought it's very important that they should be. In fact, a lot of people call us and tell us, how can you not keep it open? எப்படி நீங்கள் திறக்காமல் இருக்கலாம், நாங்கள் எப்படி, how can we manage? நான் எங்களுக்கு வயசாகுது, எங்களால் வந்து வாங்க முடியாது, அப்போ நீங்களும் கொடுக்கலன்னா எங்களால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அதனாலே we made it a point that என்ன இருந்தாலும் we will give it in. earlier pre-COVID நாங்கள் சண்டே கூட ஓப்பனாக இருந்தோம். இப்போ கோவிட்க்கு அப்புறம் we have not opened up, we don't open on Sundays, otherwise we are open Monday to Saturday, we are open and we deliver across. We have some interesting experiences with our customers. நாங்கள் வந்து விசிட்டர் சேர்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். நீங்கள் வந்தால் உட்காந்து கம்ஃபர்டபுளான ஒரு சேர் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். அது வந்து உட்காந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் சிட் அண்ட் உட்காந்துட்டு சொல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னாரு. இல்லை சார், இது நாங்கள் விசிட்டர் சேர் வந்து வாங்கி ரொம்ப மாதம் ஆகுது, இல்லை பரவாயில்ல எனக்கு இது கொடுத்துருங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் வந்து நீங்கள் ஏன் இது நீங்கள் ஆட் பண்ணிடுங்க உங்களோட ப்ராடக்டாக. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டையும் we brought it into our portfolio. இன்ஃபேக்ட் அது முடிச்சுட்டு இந்த மாதிரி 2 தடவை, ஒரு முறை அண்ணா நகரில் இருக்குது, இன்னொரு முறை இங்கே அடியாரில் இருக்குது. அடியாரில் வந்து 3 இருந்துச்சு, அதில் 2 எடுத்துகிட்டு போயிட்டார், 1 தான் இருக்குது, அது 1 கூட எடுக்க வந்த கஸ்டமர்கிட்ட அவருக்கு லாஸ்ட்டில் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி ஒரு 2 நாளில் நாங்கள் எப்படியாவது உங்களுக்கு சோர்ஸ் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு அவருக்கு அப்புறமா நாங்கள் சோர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ தட் இஸ் காட் ஆடட் ஆன் டு அவர் ப்ராடக்ட் லிஸ்ட்டில். another ப்ராடக்ட் நாங்கள் ஆட் பண்ணினது இந்த மாதிரி கஸ்டமர் ரிக்வெஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து இந்த ஓல்ட் பீப்புள் அவங்க கையெல்லாம் லிஃப்ட் பண்ண முடியாது. அப்போ விமென் ஸ்பெஷலி ப்ளவுஸ் போடணும், இல்லை ஹார்ட் சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப இதுவாகலாம் போட முடியாதுன்னு சொன்னதுனால வி டெவலப்ட், நாங்களாகவே டிசைன் பண்ணிவிட்டு வி brought அவுட் ஃபியூ அடாப்டிவ் க்ளோதிங் சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஷோல்டர் ஓப்பன், அதனால இந்த கையை ஃபுல்லாக தூக்கவே வேண்டாம், அப்படியே மேலேருந்து இப்படியே இறக்கி விட்டுட்டு இங்கே பட்டன் போட்டு விட்டுடலாம். பட்டன் மாத்திரம் இல்லை, அவங்களால பட்டன் போட முடியலன்னா நாங்கள் வெல்க்ரோவும் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு வேர். அப்படி போட்டுட்டு ஏன்னா நார்மலாக கிடைக்கிற எல்லா நைட்டிஸும் ஒன்று ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்காது ஃபுல்லாக, இல்லைன்னா பட்டன் போடணும் அதெல்லாம் இருக்குது. இது வந்து அவங்களுக்கு ஈஸியாக போடலான்னு சொல்லிட்டு வி ஹேவ் ஷோல்டர் ஓப்பன், வி ஹேவ் ஃபுல் பேக் ஓப்பன். ஏன்னா நிறைய பேர் சம் பீப்புள் ஆர் பெட்டர்டன், அவங்களுக்கு வந்து சாரியும் போட முடியாது, இல்லை ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்லா வெரி கலர்ஃபுல்லாக போட்டுட்டு தே லுக் ஆல்சோ வெரி லைவ்லி. அதனால அந்த பேக் ஓப்பன் சொல்லி கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் பீப்புள் பை தட் இஸ் காட் அ லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் அஸ் அந்த மாதிரி. ஸோ தோஸ் 2 ப்ராடக்ட்ஸ் தேவ் ஆடட். அப்புறம் இருக்கிற ஒரு என்னோட ஜஸ்ட் ஸோ டு இன்க்ரீஸ் த எக்ஸ்போஜர் ஆஃப் ஆர் ஸ்டோர், இந்த மாதிரி ஒரு முறை ஒரு பார்பர் ஷாப்லேருந்து அவர்கிட்ட we asked Mr. Prithvi asked whether he can go out and do some kind of grooming services. ஏன்னா old people when they are at home cutting hair or cutting nails எல்லாமே
கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க குனிஞ்சி பண்ணுறதுக்கெல்லாம். அது இந்த மாதிரி யாராவது சர்வீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டுட்டு ஸோ he got that person and ஒரு சின்ன ஆட் போட்டுட்டு people started calling. அப்படி இருக்கும்போது an elderly lady, about 80-year-old person called and said, I want to cut my hair. எனக்கு ஹேர் கட் பண்ணணும், நீங்கள் தான் க்ரூமிங் சர்வீஸ் சொன்னீங்க. ஸோ பாபர் வந்து மேல் பர்சன் இஸ் இட் ஓகேனா நோ ப்ராப்ளம் அனுப்புங்க, எனக்கு என்ன முடி தானே வெட்டணும் அப்படின்னா. ஸோ ஆஃப்டர் தட் ஷி வாஸ் வெரி ஹாப்பி வித் இட். we continued to do it for some time, but for some reason that got discontinued. But then we'll have to now check out about it. Another interesting thing that happens is a lot of children who stay abroad, they have their parents here, இங்கே இருக்காங்க, அவங்க வந்து லீவில் வருவாங்க. ஒரு 10 நாளைக்கு லீவில் வந்தேன்னா அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் they'll find வீட்டில் இல்லை அம்மா அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், what will make them comfortable சொல்லிட்டு இங்கே வருவாங்க. வந்து உட்காந்துட்டு இது வாங்கலாம் அது வாங்கலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க எடுப்பாங்க. பட் அம்மா அப்பா உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க ப்ரைஸ் தான் கேட்பாங்க. இது எவ்வளோப்பா, இது 1000 ரூபான்னு சொன்னா இல்லை இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. பட் நிறைய முறை பசங்க என்ன பண்ணுவாங்க, எங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுவாங்க, இல்லை அவங்கள ப்ரைஸை கொஞ்சம் கம்மியாக சொல்லிவிடுங்க அவங்க முன்னாடி, we will pay the correct price உங்களுக்கு அப்படி வச்சுட்டிங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் ஈவன் இஃப் தே டேக் நிறைய கன்வின்ஸ் பண்ணினாலும் ஓல்ட் பீப்புள் ஆல்வேஸ் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ காசு கொடுத்துட்டு வாங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ we've had அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2-3 quite a lot. ப்ராடக்ட்ஸ் லைக் வாக்கிங் ஸ்டிக், வாக்கர், இதெல்லாமே கூட ஓல்ட் பீப்புள் வந்து நிறைய ஹெசிடென்சி இருக்குது அது யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் அவங்க நினைக்கிறாங்க இது நான் கையில் பிடிச்சிட்டா எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க. எனக்கும் அந்த இது இருக்காதுன்னு. அதனால நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் வாங்கி அங்கே வச்சிங்க, இட் இஸ் நான் அங்கே வச்சிங்க, யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்றைக்கு தோணுதோ, என்னால் முடியல நைட்டில் எந்திரிக்கும்போது கஷ்டமாக இருக்குதுன்னு அப்படி தோணும்போது பக்கத்துலேயே இருந்தால் உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ண முடியுமா, அப்படி யூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க நிறைய பேர். வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறமா கூப்பிட்டு எங்கிட்ட ஆமாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த டைமில் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. அப்புறம் நல்ல இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நிறைய பேர் பாத்ரூம், ஈவன் ஆர் யூரோப்பியன் க்ளோசெட் இருக்கு இல்லையா, அது கூட ஹைட் கம்மி, ஒரு 16 inches ஒரு 16.5 17 inches தான் மேக்ஸிமம் இருக்கும் அது ஹைட்டு. அதுலேருந்து எந்திரிச்சிக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நிறைய பேர். ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் we have something called grab bars or the support bars. சைடில் if it is closer to a wallனா சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. உங்கள் பாத்ரூம் சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி எந்திரிக்கலாம் அவங்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, another important thing is சில பேர் இப்போ வந்து வீடு கட்டும்போது everybody is young, ரொம்ப இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு they don't think நமக்கும் வயசாகுது இல்லை நம்ம கூட வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து தங்குவாங்கன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. குவைட் ஆஃபன் இப்போது பார்க்குறது வந்து நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் இந்த பாத்ரூமோட டோர் இருக்கு இல்லையா, மினிமம் விட்டு கூட இருக்காது. ஒரு வயசாகிடுச்சா ஒரு வீல் சேரோ ஏதாவது தள்ளிட்டு போகிற மாதிரி கூட இருக்காது. அந்த ஒரு ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். வீல் சேர் எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க இந்த வீல் சேர் வந்து உள்ளே போகுமா, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 17 inches to 18 inches வேணும் ஒரு வீல் சேர் உள்ளே போகணுன்னா. நிறைய வீட்டில் வந்து பாத்ரூம் டோரு அதை விட சின்னதாக இருக்கும். தட் we have had a lot of people coming and asking us about it. அதுவும் இந்த பிடிச்சி எந்திரிக்கிறது நிறைய கஷ்டப்படுறாங்க. தென் அப்புறம் இந்த ஆன்டி ஸ்லிப் மேட்ஸ், ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் தான் போடுறாங்க. பட் அது ஆன்டி ஸ்கிட்னு சொல்கிறாங்களே வழிய தண்ணி பட்டால் அதுவும் பயங்கரமாக ஸ்கிட் ஆகுது. ஸோ we have something called the anti skid mat. ஏன்னா ஒரு தடவை விழுந்துட்டா அப்புறம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அவங்க வந்து நாங்கள் வந்து we have seen how people just slowly go down. ஒரு முறை விழுந்துட்டா அவங்களுக்கு பயம் வந்துடும் மனசுக்குள்ளே. அந்த பயம் வந்துட்டால் அதுக்கப்புறமா எந்திரிச்சு நடக்கிறதுலேருந்து எவ்ரிதிங் பிகம்ஸ் அ ப்ராப்ளம் அவங்களுக்கு. நம்மளாம் புஷ் பண்ணி அவங்க அந்த கான்ஃபிடென்ஸில் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ we try to prevent falls. That's very important. So how do you want to take the brand forward, ma'am, in the next few years? Being the company that pioneered this whole concept, we are moving towards being the big leaders in this thing, and we would like to open up into more places outside the city, and we're trying to see how we can get into the different markets of
outside the city and move more and more outside Chennai and see how we can bring it as much as possible our store to all parts of the country. This is called the swivel cushion பேரு. இது வந்து it will help old people get in and get out of the car. ஈஸியாக இறங்கிறதுக்கும் ஏறுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது இப்படி கார் சீட்டில் வச்சுட்டா என்ன ஆகும்னா உட்காரும்போது தே கேன் இப்படி உட்காந்துட்டு இது காரில் உட்காந்துட்டு உள்ளே வர்றதுக்கு இப்படி ரொட்டேட் ஆகிடும். அதே மாதிரி உட்காந்துட்டு அப்போ காலை லிஃப்ட் பண்ணி எந்திரிக்க வேண்டாம். அதே மாதிரி when you are getting down இப்படி திரும்பி டர்ன் பண்ணி இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இப்படி பிடிச்சி எந்திரிச்சிக்கலாம். This is called the swivel seat. இந்த கார் சீட்டில் உட்காந்துக்கலாம் இது வச்சுட்டு. This is called the tailbone cushion. நிறைய பேருக்கு இந்த லாஸ்ட் போன் உட்காரும்போது கொஞ்சம் அது கீழே பட்டு வலிக்கும். ஸோ டு ப்ரிவெண்ட் தட் திங் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இட் கம்ஸ் வித் ஹோல் லைக் திஸ். இட் இஸ் காட் அ பெல்ட். இந்த மாதிரி இந்த பெல்ட்டை இப்படி கழட்டிட்டு இப்படி போட்டுக்கலாம். இது காரில் ட்ராவல் பண்ணும்போது கூட கார் சீட்டில் வச்சுக்கலாம், போட்டுக்கலாம். இப்படி வச்சுட்டு when you are sitting like this will give the comfort to the back. அப்போ வலிக்காது. ஸோ when you are travelingோ இல்லை ரொம்ப நேரம் உட்கார்றதா இருந்தால் இந்த குஷனில் உட்காந்துக்கலாம். This is called the piles cushion. lot of people have problem with piles. இதுக்கும் அதே மாதிரி பெல்ட் இருக்குது. கிளிப்பு கழட்டிட்டு யூ கேன் போட்டுட்டு இப்படி வச்சுட்டு வந்தாங்கன்னா இட் இஸ் very comfortable. Actually there are doctors who prescribe this thing and some people வந்து யாரும் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. வந்து உட்காந்துட்டு they'll tell us இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா we show them this. இதை பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. This is called the temple socksன்னு சொல்கிறாங்க. This is a socks with a sole. இது போட்டுட்டு நிறைய பேர் டெம்பிள்குள்ளே போகும்போது பேர்ஃபுட்டாக நடந்து போக முடியாது. அதனால் they can wear this socks. இது இந்த சோல் இருக்கிறதுனால வழுக்கியும் விழ மாட்டாங்க. அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நடக்கிறதுக்கு. ஸோ this is that temple socks. This is another kind of socks called anti-skid socks. இது வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டு நிறைய பேர் வந்து வீட்டில் கொஞ்சம் வெதர் மாறினாலும் கூட கால் வந்துட்டு தரையில் வைக்க முடியாதுங்கிறப்போ செருப்பும் போட முடியாதுங்கிறப்போ இது போட்டுக்கலாம். இது வழுக்கி விட மாட்டாங்க. வாஷபிள் சாக்ஸ் தான் இது. இட்ஸ் கால் தி ஆன்டி-ஸ்கிட் சாக்ஸ், நோ ஃபால் சாக்ஸ்னு பேர். இது வந்து ஷவர் சேர்ஸ் தான். நார்மலாக நிறைய பேர் தேர் யூஸிங் திஸ் பிளாஸ்டிக் சேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க விச் இஸ் நாட் வெரி ஸ்டேபிள். அதோட லெக்ஸு இதாகிடும். நிறைய பேர் விழுந்திருக்காங்க வந்து. அதுக்கப்புறமா ப்ளஸ் அது ஒரு சர்டன் ஹைட்டில் தான் வரும். இந்த ஷவர் சேர்ஸ் வந்து தேர் ஆல் ஹைட் அட்ஜஸ்டபிள். இந்த கிளிப் அழுத்தினோம்னா நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் சம் ஆஃப் இட் வந்து அலுமினியமில் வருது, சிலது வந்து பவுடர் கோட்டட். ஸோ டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இருக்குது, வித் ஹேண்டில் வித்தவுட் ஹேண்டில்னு சொல்லி ஷவர் சேர்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து கமோட் ஸ்டூல் மாதிரி, பட் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் இந்தியன் கமோட் இருந்ததுன்னா தே ட்ரை அண்ட் டேக் இட். சில டைமில் வந்து அவங்களால ஏதோ ரொம்ப எமர்ஜென்சியாக அவங்களால இந்தியன் கமோட் யூஸ் பண்ண முடியாதுன்னா அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க இது. பட் நாங்கள் வி ட்ரை டெல்லிங் தெம் இந்த மாதிரி இது டெம்பரரியாக யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது அதுக்கு மேலே வச்சுட்டு உட்காரும்போது. பட் ரொம்ப கஷ்டம்னா தே வில் யூஸ் திஸ் கேன் பி யூஸ் ஃபார் ட்ராவல் அண்ட் ஆன் டாப் ஆஃப் இந்தியன் கமோட்ஸ். இந்த வாக்கர் வந்து திஸ் வாக்கர் இஸ் கால்ட் த ரெசிப்ரோக்கல் வாக்கர். மோஸ்ட் ஆஃபன் உங்களுக்கு தூக்கி தூக்கி வச்சு ஷோல்டர் வலிக்கும். அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இட் மூவ்ஸ் லைக் திஸ். இட்ஸ் கால்ட் த ரெசிப்ரோக்கல் வாக்கர். இப்படி மூவ் ஆகும். இது வேணான்னா we can resist this movement. அப்புறமா it is also foldable. இந்த வாக்கர் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். this walker is also height adjustable. ஸோ இப்போ இருக்கிற ஹைட்லேருந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 7 inches மேலே ஏற்றிக்கலாம். Myself Mani, 47 years old. I am a resident of Thiruvanmayur in Chennai for last 14 years. என்னுடைய father and mother both are senior citizens, and I am using this shop, exclusive shop for senior citizen. What attracts me here is A to Z for all the products related to senior citizens, which is unique, and they don't feel shy to come and choose because everything is displayed here.
It's a proper spaced shop with all the products available in one place. That is the speciality. Cost is also very effective. If you can check with the online shop, it is far better and cost effective. And one thing is the service, daytime or nighttime, anytime when you come, there is a good service available. And they also support by phone if you have some problem. So these are all the experience which I had. What uniqueness which I feel is the Udavi. There's one which extra efforts which they are putting for supporting senior citizens. I don't know whether the service is available, but that is a wonderful service. Plus this kind of caring the senior citizens, care which is required for the society. So everybody should pass through this cycle, and this care is the most wonderful care which I like. Thanks for the proprietors, the owners and everybody. All our society should support this kind of initiatives, and I really appreciate the owners. Thank you.